தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, இன்று இரவுக்குள் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை திமுக இறுதி செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் காத்திருக்கிறார். ஷெர்லி, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான அந்த விருப்பம் அளித்தவர்களுக்கு நேர்காணல் இன்று திமுக தலைமை அலுவலகத்தில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி இறுதி செய்யப்படும் என்று இன்று இரவுக்குள் இறுதி செய்யப்படும் என்று திமுக தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த விவரம் என்ன, சொல்லுங்க. திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு என்பது நேற்றுடன் அது முடிவாகி இருக்கிறது. எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்பது தொடர்பான அந்த எண்ணிக்கை அடிப்படையிலான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. ஆனால் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்பது குறித்தான முழுமையான தகவல்கள் தற்போது வரை பேச்சுவார்த்தையில் இருந்து வந்தது. ஆனால் இந்நிலையில் இன்று இரவே கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது இறுதி செய்யப்படும் என்று திமுக தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதன் கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லிம்களுக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல்லும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு மற்ற கட்சிகள், அதாவது இந்தியன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி மற்றும் மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது எத்தனை தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று. ஆனால் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்பது தொடர்பாக தற்போதும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த நிலையில் தற்போது இன்று காலை முதலாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக தரப்புல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற்று முடிந்தது. இதற்கு அடுத்தபடியாக தற்போது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவது என்பது இன்று இரவுக்குள் இறுதியாகிறது. எனவே நாளை அனைத்து கட்சிகள், அதாவது கூட்டணி கட்சிகளில் இடம்பெற்றக்கூடிய கட்சிகளுடன் அந்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருக்கிறது. இது ஏற்கனவே சிபிஎம் மற்றும் சிபிஐ கட்சிகளுடன் தலா 2 தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் தற்போது இன்று இரவுக்குள் முடிவான பின்னர் அவர்களுக்கும் நாளை எந்தெந்த தொகுதிகள் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்ற ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்கிறது. குறிப்பாக சிபிஎம்ஐ பொறுத்தவரை கடந்த முறை அவர்கள் வென்ற கோவை மற்றும் மதுரை தொகுதியை இம்முறையும் வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தனர். எனவே நாளை அந்த முடிவுகள் தெரிய வர இருக்கிறது. இன்று இரவுக்குள்ளாகவே திமுக தான் போட்டி இருக்கக்கூடிய அந்த 21 தொகுதிகள் என்ன என்பதும், கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய, அதாவது காங்கிரஸ், புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகள், மீதம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகள் என்ன என்பதும், சிபிஎம் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய அந்த 2 தொகுதிகள், அதே போல சிபிஐ போட்டியிடக்கூடிய அந்த 2 தொகுதிகள் மற்றும் மதிமுக தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய அந்த 1 தொகுதி என்ன என்பது தொடர்பான முடிவுகள் இன்று இரவுக்குள் எடுக்கப்பட இருக்கின்றன. எனவே திமுக தரப்பிலிருந்து இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதன் பின்பாக இந்த கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற கட்சிகள் அடுத்தடுத்தபடியாக திமுகவுடன் அந்த எந்தெந்த தொகுதிகள் என்ற அடிப்படையிலான ஒப்பந்தத்திலும் கையெழுத்து இட இருக்கின்றனர் தரவர்கள். எனவே இந்த நிகழ்வு, அதாவது எந்த கட்சியினர் போட்டியிடுவார்கள் என்பது தொடர்பான ஒப்பந்தங்கள் முழுமையாக கையெழுத்தானது பின்பாக ஒரு சில தினங்களிலே யார் வேட்பாளர்கள் என்ற பட்டியலும் திமுக தரப்பிலிருந்து வெளியாக இருக்கிறது. குறிப்பாக திமுக தரப்பில் தொகுதிகள், அதாவது 21 தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என்பது உறுதியாக இருக்கிறது. இன்றைய தினமும் அதற்கான நேர்காணல் என்பதும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. பொதுவாக கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 5 தொகுதி, புதுச்சேரி உட்பட ராமநாதபுரம், நாமக்கல், சிதம்பரம் போன்ற அந்த 5 தொகுதிகள் நீங்களாக மீதம் இருக்கக்கூடிய 35 தொகுதிகளுக்குமே அந்த நேர்காணல் என்பது நடைபெற்றிருக்கிறது. திமுகவும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் 21 தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு முடிந்தவுடன் அந்த 21 தொகுதிகளும் யார் வேட்பாளர்கள் என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பும் இன்னும் சில தினங்களிலே வெளியாக இருக்கிறது. சரவணன். திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்கள் எந்தெந்த தொகுதிகளில் அந்த கூட்டணி கட்சியில் தொகுதி ஒதுக்கீடு இன்று இரவுக்குள் இறுதி செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷெர்லி.